கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மத்தேயு 27:50. பிரியமானவர்களே, இன்று பெரிய வெள்ளி, அதாவது வெள்ளிக்கிழமைகளில் விசேஷித்த வெள்ளி. அநேக வருடத்துக்கு முன்னர் இயேசுவை சொந்த இரட்சகராக அறியாத ஒரு குடும்பம் மிகப்பெரிய தீ விபத்தில் இருந்தது. பெற்றோர் வீட்டில் இல்லை. சிறிய பிள்ளைகள் 6 பேர். கடைசி பிள்ளை தொட்டில். வீடு தீப்பற்றி எரிகிறது. இந்த நேரம் அருமை இரட்சகராக இயேசு இவர்களை அறிந்திருந்தார் என்பது மகிமையான சாட்சி. வீடு முட்டாக எரிந்தது. பிள்ளைகள் சேதமின்றி காக்கப்பட்டு கர்த்தருக்காக தேவன் அவர்களை எழுப்பினார். ஆமேன். அன்று பெரிய வெள்ளி. இயேசு கூட தம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களுடைய ஜீவனை மீட்டுக் கொண்டார். பாருங்கள், மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் உலக மனிதர்களையும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பிதா இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஜெபித்தார். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம். எமக்காக ஜீவனை கொடுத்தவரை நன்றியோடு துதிப்போம். பிதா ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை எமக்காக மரிக்க கொடுத்தார். 3ஆம் நாளிலே அவரை ஜீவனோடு எழுப்பினார். அதே போன்று நாங்களும் அனுதினமும் எங்கள் மாமிசத்துக்கு மரித்து ஆவிக்குள் உயிர்த்தவர்களாய் இருக்க தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து பெரிய நன்மையையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள், தேவைகள் காணப்படுவதாலும் அதற்காக நீண்ட நாளாய் ஜெபித்தும் பல வகைகளில் முயற்சி செய்தும் பலருடைய உதவிகளை நாடியும் வந்திருப்பீர்கள். ஆனால் இவை எல்லாவற்றிலும் எந்த பலனையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் என்று. ஆதலால் இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் இல்லை என்ற வார்த்தையை கேட்டீர்களோ அவைகளில் இன்றைக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசித்தவர்கள் பெற்றுக்கொண்ட பெருத்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை குறித்து தியானிப்போம். விசுவாசத்தில் வெட்டினார்கள் வாய்க்காலை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே 3 ராஜாக்களை குறித்து பார்க்கின்றோம். அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படி தீர்க்கதரிசியை நாடி செல்லுகிற வழியிலே அடுத்து பிரச்சனைகள், தங்களின் வழி பிரயாணத்திற்கு கொண்டு போனவைகள் எல்லாம் செலவழிந்து போகிறது. தண்ணீர் இல்லாமல் போகிறது. வனாந்திர பாதையானதால் என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் பிரச்சனை மேல் பிரச்சனை எதிர்நோக்கி செல்லுகிற வேளையில் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் அவர்களின் இல்லாமையை நிறைவு செய்யும்படி இடைப்படுகின்றார். விசுவாசத்தில் வறண்ட பூமியில் வாய்க்காலை வெட்டும்படி சொல்லுகின்றார். கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் வெட்ட தண்ணீர் அவர்களுக்கு மாத்திரமல்ல தேசத்தையே நிரம்பும் அளவிற்கு ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் நீங்களும் கூட பல பிரச்சனைகள் மூலாய் கடந்து செல்லுகிறீர்கள். ஒன்று முடிய மற்றொரு பிரச்சனை என்ற நிலையில் என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் ஆத்துமாவிலே வறண்டு போய் காணப்படுகிறீர்கள். இன்றைக்கு உங்களின் வறண்டு போய் சோர்ந்து போய் செய்வதறியாது திகைத்து போய் இருக்கிற இருதயத்தில் விசுவாச வார்த்தையாகிய வாய்க்கால்களை வெட்டும்படி பேசும்படி கர்த்தர் உரைக்கின்றார்.
மரணமும் ஜீவனும் உங்களின் நாவின் அதிகாரத்தில் இருப்பதினால் ஜீவனை அறிக்கை செய்து பேசுங்கள். உங்களுக்கு எதிரான தடைகள் விலகும், பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு முடிவு உண்டாகும். மேலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் கூட வெறுமையாய் எதிர்மறையாய் காணப்பட்டும் எதிர்பார்த்திருக்கிற இடத்திலிருந்து பதில் ஏதும் இல்லாமையினால் மனம் சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையை சொல்லுகிற பிரகாரமாக உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதின்படி நீங்கள் இன்றைக்கு எந்த காரியத்தின் நிமித்தமாய் எதிர்பார்த்து உறுதியான விசுவாசத்துடன் காத்திருக்கிறீர்களோ, கர்த்தரின் வார்த்தை சொல்லுகிறது, அவர் விதைக்காத இடத்தில் முளைக்கச் செய்கிறவர் என்று. இன்றைக்கு எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராய் முடியாது என்றும் மூடிய நிலையிலும் உள்ளதோ அவைகளை இன்றைக்கு திறக்கின்றார். கடின இருதயங்களை மாற்றுகின்றார். நல்ல முடிவுகளை, பதில்களை பெற்றுத்தர போகின்றார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளை, இந்த நாளிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் விசேஷித்த நாளாக இந்த நாட்களில் இருப்பது 3ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு. இந்த நாளிலும் பெரிய வெள்ளியாக, அதாவது குட் ஃப்ரைடேயாக இந்த நாட்களில் இருப்பதற்காக இந்த நாள் நம் கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததை இன்றைய உலகமெங்கிலும் இந்த நாட்களிலே நினைவு கூறும்படியாக இந்த நாட்களிலே செய்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்பு கொடுத்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் கொரிந்து சபைக்கு எழுதுகிற வேளையிலே இப்படியாக சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வார்த்தைகள் இந்த நாட்களிலே ஒருபோதும் இந்த நாட்களிலே அங்கே மாற்றப்பட முடியாது. அந்த வார்த்தைகள், எழுதப்பட்ட வார்த்தைகள் அப்படியே இந்த நாட்களில் நிறைவேறினது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அவர் அங்கே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு இந்த நாட்களிலே மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்து தான் பவுலடிகள் இந்த நாட்களை கொரிந்து சபைக்கு எழுதுகிற வேளையிலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததன் நோக்கம் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாகும், ஜனங்களுக்காக இந்த நாட்களே மறுபடியும் அவர் மரிக்கும்படியாகும். அங்கே ஏதோன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் இழந்து போன அந்த தேவனுடைய மகிமையை மறுபடியும் பெற்றுக் கொடுக்கும்படியாகவும் தான் இந்த நாட்களிலே அவர் சிலுவை மரணத்தை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இங்கே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பெரிய வெள்ளியின் நாட்களிலே நாங்கள் அவருடைய மரணத்தை இந்த நாட்களிலே நினைவு கூறும்படியாக, இப்படியாக இந்த நாட்களிலே தேவன் நம்மை நினைவு கூறும்படியாக செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசியும் இந்த நாட்களிலே அப்படியாக எழுதி வைத்திருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, நம்முடைய துக்கங்களையும் அவர் சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலே தான் அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் சுகமாகிறோம் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களில் வேத வாத்தியத்திலே இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய தழும்புகள் இந்த நாட்களிலே அங்கே நம்மை சுகமாக்குவதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லி
அந்த வார்த்தையை இந்த நாட்களில் நாங்கள் தியானிக்கிற வேளையிலே எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காக அவர் இந்த நாட்களில் 39 தரம் அங்கே இந்த சவுக்கடிகளை இந்த நாட்களை வேண்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய முதுகு உழுத நிலத்தை போல் இந்த நாட்களிலே மாறுறது மட்டுமல்ல, ரத்தம் இந்த நாட்களில் சரத்திலே ரத்தம் எல்லாம் இந்த நாட்களில் ஒரு துளியும் இல்லாதபடி எல்லாம் சிந்தி இந்த பூமியிலே பாவங்களுக்காக இந்த நாட்களை தீர்த்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதை இந்த நாட்களை நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களை நினைவு கூறுவானா இருந்தால் இந்த பூமியிலே இந்த நாட்களில் பிரச்சனைகள் அதாவது உபத்திரவங்கள் நெருக்கங்கள் இந்த நாட்களில் இல்லாதபடி இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களிலே அங்கே தேவனிடத்திலே தங்களை ஒப்புக் கொடுத்து நடக்கக்கூடியவர்களாக இந்த நாட்களில் இருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை மனுஷர் இன்றைக்கு தயாராக இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சிலர்கள் தான் இந்த நாட்களில் அப்படியாக தயாராகி அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நினைவு கூறுவோமா இருந்தால் நாங்கள் தீமை செய்கிறதை விட்டு நன்மை செய்கிறவர்களா இந்த நாட்களில் இருப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலே பாருங்கள், அவர் எந்த மதத்தையும் குறித்து இந்த நாட்களே சொல்லவில்லை. அதுவர்கள் முஸ்லீமா இருந்தாலும் சரி, இந்துக்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களிலே புத்த மதத்தை இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே எல்லாருக்காகவும் இந்த நாட்களில் எல்லா மனுஷருக்காகவும் இந்த நாட்களிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை இந்த நாட்களிலே அதாவது ஒரு அர்ப்பணமாக கொடுத்தார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற பிள்ளைகள் ஒரு விசை இந்த நாட்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏன் எங்களுக்காக இந்த நாட்களில் ஒரு தெய்வம் அடிக்கப்பட வேண்டும்? எதற்காக அந்த தெய்வம் இந்த நாட்களில் அடிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த இரத்தத்தை எல்லா மனுஷருக்காகவும் சிந்த வேண்டும் என்று நீங்கள் சிந்திப்பீர்களானால் நீங்கள் அங்கே அறியக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.